சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்வது எப்படி? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம சேனல்லேயே போட்டிருப்பேன். வாரிசுன்றதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும், எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்கிறது. ஸோ செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட் ஆன உடனே நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை பற்றி தான் இப்போ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நான் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா வாரிசு சர்டிஃபிகேட்டு. ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா சர்டிஃபிகேட்ஸுக்கும் வருது. அதை எப்படி நான் டவுன்லோட் பண்ணேன், என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டோம். அதுமாதிரி வாரிசு சான்றிதழுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்தது அதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி சொல்லுங்கள், நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் போத்து ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான், சேம் ஸ்டெப்ஸ் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க வீடியோ பண்ணுறவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கே ஒரு வீடியோ தனியாகவே வாரிசுன்றதில் எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். ஆஃப்லைனில் நீங்கள் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இ-சேவை மையத்துக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ணதால உங்களோட ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்தாலே அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா TN-E-District. ஓகேங்களா, வெப்சைட் இது தான். க்ரோமில் போய்ட்டு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, TN-E-Districtனு அடிங்க. க்ரோமில் போய்ட்டு அடிச்சோன்னே இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். இதில் வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கேட்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரூஃபுக்காக அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதிலே அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணாலே போதும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச்னு கொடுத்தா, இருங்க நான் இப்போ டைப் பண்ணியும் காட்டுறேன். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு அப்படியே வருது. டைப் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தா அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு காட்டும். ஸோ நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ நேற்றுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. எங்கள் டேட் ஆஃப் ரிக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 நவம்பர் 2ஆம் தேதி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். ஆஃப்லைனில் ஒரு இ-சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அப்ளை பண்ணியிருந்தோம் வாரிசு சர்டிஃபிகேட். கிட்டத்தட்ட இன்றைக்கி 17ஆம் தேதி, 15 நாள், ஒரு 2 வாரம்னு கூட வச்சுங்க. வாரிசு சர்டிஃபிகேட் வரது ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. என்ன ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதே தான். அந்த ஜெராக்ஸ் கடை அந்த இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணதோடனே விஓ ஆஃபீஸுக்கு போச்சு. விஓ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணாங்க. இதுமாரி டெத் பர்சன் வந்து இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. அது முடிஞ்சோடனே ஆர்ஐ கிட்டே போச்சு. ஆர்ஐயில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் மட்டும் கேட்டாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஷோ பண்ணி காமிச்சோம். ஷோ பண்ணோடனே எங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ் ஸ்டெப்ஸு. நேற்றே சொல்லிட்டாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க, எங்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தோன்னே அப்ரூவ்லாம் வந்துருச்சு. ஸோ டவுன்லோட் எப்படி பண்ணுறது, டவுன்லோடு நான் இதிலே வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இதிலே கீழே டவுன்லோட் ஆப்ஷன் வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இதில் டவுன்லோட் ஆப்ஷன் வரல. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெரிஃபை சர்டிஃபிகேட்னு இருக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்லேயே வெரிஃபை சர்டிஃபிகேட்னு இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை சர்டிஃபிகேட்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு மேலே நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண வேணாம். இங்கே சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும் பாருங்க. இந்த சர்டிஃபிகேட் நம்பரில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு சர்ச்னு கொடுங்க. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து TN ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இந்த கேப்சாவும் டைப் பண்ணிங்க. ஓகே, கேப்சாவும் நம்ம டைப் பண்ணிட்டோம். இதில் சர்ச்னு கொடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, சர்ச்னு கொடுப்போம். இங்கே கிளிக் ஹியர் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு வேணாம், ஃபஸ்ட்டு சர்ச்னு கொடுங்க. சர்ச்னு கொடுத்தோடனே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் நமக்கு. கொடுத்தோடனே வெறும் நீங்கள் சர்ச் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த டவுன்லோட் வச்சு டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட்லாம் தேவையில்ல. நீங்கள் சர்ச்னு கொடுத்தாலே போதும். கொடுத்தோடனே கீழே பாருங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்துருச்சு பாருங்கள். லீகல் சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ்டு, டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்துச்சு. இந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில டைம்ஸ் வந்து வரலை, ஒரு சில டைம்ஸ் வந்துடுது. அதாவது கொஞ்சம் டிலே ஆகிறது அந்த மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் திருப்பி டவுன்லோட் பண்ணாமல் கேட்குது. டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நம்மளுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். இப்படி தான் எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டு உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு, ட்ராக் பண்ணுறீங்க, ஒரு நாள் எதிர்ச்சியாக இதேமாதிரி ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு ட்ராக் பண்ணுறீங்க, அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா கீழே இந்த வெரிஃபை சர்டிஃபிகேட் அந்த வெப்சைட்டு போடுங்க. ஏன்னா நான் இதிலேயே வரும், அக்னாலஜ்மெண்ட்லேயே வரும்னு நினச்சிருந்தேன். அதெல்லாம் இல்லை, இந்த வெரிஃபை சர்டிஃபிகேட் உள்ளே போயிடுங்க. இது உள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள், இதில் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் நம்பர்னு வரும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச்னு கொடுங்க. கொடுத்தவொடனே கீழே டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். அதே மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இதுக்காக நம்ம ஆஃபீஸில் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இருக்கணும், இல்லை ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா சர்டிஃபிகேட்ஸுக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வேலையில் பார்க்கலாம். தேங்க்யூ.